ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஒரு சூப்பரான குட் மார்னிங். இன்றைக்கி இந்த விலாகில் என்ன பார்க்க போகிறேன்னா, என்னோட ஒரு மார்னிங் ரொட்டீனும் பார்க்க போகிறேன். அதே போல் இந்த வீடியோவில் நிறைய டிப்ஸும் உங்களுக்காக நான் ஷேர் பண்ண போகிறேன். ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியும் செய்ய போகிறேன். எல்லாமே இந்த விலாகில் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மார்னிங்கே கொஞ்சம் சில்லுன்னு இருந்தது. ஏன்னா நைட்டு கொஞ்சமாக மழை பெஞ்சதுனால கொஞ்சம் சில்லுன்னு இருக்குது. என் ஹஸ்பண்டும் கிட்ஸும் பார்க்குக்கு கொஞ்சம் விளையாட போயிட்டாங்க. ஸோ அதனால் வீடே கொஞ்சம் அமைதியாக இருக்குது. நம்ம மார்னிங்க்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாட்டர்டேனால கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். ஸோ அதனால் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் எல்லாமே லேட்டாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா சோஃபாவில் துவைச்ச துணியெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம மடித்து வைக்கணும். இதெல்லாம் வேலைகள் நிறைய இருக்குது. இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன செய்ய போகிறோன்னா, எங்கிட்ட ஒரு அரை பீட்ரூட் இருக்குது. ஏன்னா பீட்ரூட் பாதி தான் இருக்குது. அதை நம்மளால் பொரியலும் செய்ய முடியாது, மற்றவும் செய்ய முடியாது. ஆனால் அதை யூஸ் பண்ணி சப்பாத்தி செய்யலாம். சூப்பரான ரொம்பவே சாஃப்டான, டேஸ்டான, அதே சமயம் ஹெல்த்தியான ஒரு பீட்ரூட் சப்பாத்தி தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா இது ஒரு டிப்பு தான். என்கிட்ட நான் நிறைய கொத்தமல்லி தழை நிறைய வாங்கிட்டேன். ஸோ இதே மாதிரி இந்த பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு வரும். நான் இதே மாதிரி புதினாவை எப்படி ஸ்டோர் பண்ணுறதோ ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். அந்த வீடியோவோட லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அரை பீட்ரூட்டை நான் எடுத்து திரும்ப சீவிட்டுருக்கேன். ஏன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு வாரத்துக்கு மேலேயே ஆகுது. அதனால் மேலே ஏதாவது தோல் கொஞ்சம் கருப்பாக இருக்கும். அதை நல்லா மறுபடியும் சீவிட்டு ஒரு துருவல் வச்சு நல்லா துருவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம நல்லா துருவி எடுத்துக்கலாம். இப்போ பீட்ரூட்டை பார்த்தீங்கன்னா நம்ம வதக்கிக்க போகிறோம். நீங்கள் அப்படியே பீட்ரூட்டை பச்சையாக அரைச்சிங்கன்னா சப்பாத்தியில் அந்த ரா ஸ்மெல் வரும், நல்லா இருக்காது. அதனால் ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. என்கிட்ட அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பூண்டு இல்லை, அதனால் நான் வெறும் இஞ்சி மட்டும் சேர்த்துக்கிறேன். ஆனால் நீங்கள் ஒரு பல் பூண்டை நல்லா நறுக்கி சேர்த்துக்கலாம். அது கூடயே நாம் பீட்ரூட்டையும் துருவி வச்சுருக்க பீட்ரூட்டை சேர்த்துப்போம். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா அந்த பீட்ரூட்டில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வற்றின அப்புறம் நல்லா சுருங்கி வெந்துடும். அந்தளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து தான் வதக்கியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு எடுத்துக்க போகிறேன். கோதுமை மாவு தீந்து போச்சு. அதனால் மறுபடியும் நான் ரீஃபில் பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஆஷிர்வாத் அந்த பிராண்டோட கோதுமை மாவு தான் நல்லாயிருக்கும். அதை தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த மாவு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு டிப் இருக்குது. நீங்கள் மாவு நிறைய நாள் ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அதில் கொஞ்சம் பே லீஃப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிரியாணி இலை, அதை ஒன்று போட்டு விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பூச்சி வண்டெல்லாம் வராது. அதே போல் இந்த மாதிரி மீதமாக இருக்கிற பேக்கெட்டை இந்த மாதிரி பேப்பர் கிளிப் யூஸ் பண்ணியும் நீங்கள் டைட்டாக க்ளோஸ் பண்ணலாம். மீதமாக இருக்கிற அரிசி பாக்கெட்டாகும், உப்பு பாக்கெட்டு எல்லாத்தையுமே இந்த மாதிரி பேப்பர் கிளிப் யூஸ் பண்ணி கூட நீங்கள் நல்லா ஸ்டோர் பண்ணி டைட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதே போல் நீங்கள் இந்த கோதுமை மாவு இந்த மாவு ஐட்டம்லாம் ஒரு கப்போ ஒரு டம்ளரோ நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அளந்து போடுறதுக்கு. இப்போ அந்த பீட்ரூட் நல்லா வதங்கிருச்சு. நான் தனியாக ஆற வச்சு நான் மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் மாட்டி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த கஞ்சி செய்ய போகிறேன். இந்த கஞ்சி என்னோட சின்ன பொண்ணுக்காக. ஏன்னா அவங்களுக்கு சப்பாத்தி தர முடியாது. ஸோ அதனால் இந்த கஞ்சி பார்த்தீங்கன்னா இது எங்கள் அத்தை அரைச்சி கொடுத்தது. இது மல்டி கிரைனு. இதில் எல்லா வகையான பயறு, அரிசி, உளுந்து எல்லாம் சேர்த்து ஒரு இன்ஸ்டண்ட்டான மல்டி கிரைன் தோசை மிக்ஸு. ஸோ அதிலேயே நான் கஞ்சி செய்கிறேன். ஏன்னா இது நல்ல சத்தாக இருக்கும். இட்லியை விடவே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இதில் நான் கொஞ்சமாக வெல்லமும் அப்புறம் இந்த பொடி பார்த்திங்கன்னா ஏலக்காய், மிளகு, சுக்கு சேர்த்து அரைச்ச பொடி நல்ல டைஜஷனுக்காக நல்லா யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி கஞ்சி செய்யும்போது அதில் நம்ம சேர்த்து கொடுத்தோம்னா அந்த டைஜஷன் ப்ராப்ளம் குழந்தைங்களுக்கு வராது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் பீட்ரூட்டையும் நல்லா அரைச்சிட்டேன். இந்த பீட்ரூட் பேஸ்ட்டை அந்த கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். கோதுமை மாவுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம பீட்ரூட்டில் கொஞ்சம் சேர்த்துருக்கோம். இந்த மாவில் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சோண்டு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். ரொம்பவே கம்மியாக ஒரு அரை டீஸ்பூன் தான் சேர்த்துக்கிறேன். அதே போல் ஓமம் நல்ல ஃப்ளேவர் இருக்கும், அது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், கரம் மசாலா இருந்தால் அது கூட சேர்த்துக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம்.
அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயில் எண்ணெய் வந்து கடலெண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்க இந்த காலையில நல்ல மசாலாவா சாப்பிட விருப்பமானவங்க இன்னும் கரம் மசாலா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். நான் காலையிலே அந்த மசாலா அதிகமா வேணான்னு தான் கரம் மசாலா கொஞ்சம் கம்மியா சேர்த்துருக்கேன். ஆனா அதுவே ரொம்ப டேஸ்ட்டா இருந்தது. கொஞ்சமா தண்ணி சேர்த்து இந்த மாவு வந்து நல்லா சப்பாத்தி மாரி நல்லா சாஃப்ட்டா பெசஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா, மாவு வந்து நல்லா பெசஞ்சுட்டேன். இதுக்கு மேல வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து, நம்ம நல்லா வந்து ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். ஏன்னா, அப்பனா தான் உங்களுக்கு சப்பாத்தி வந்து ரொம்ப சாஃப்ட்டா வரும். இந்த சப்பாத்திக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா, சட்னி செய்ய போறேன். இது பார்த்தீங்கன்னா, அந்த கஞ்சி நான் சொன்னேன்ல, அந்த மல்டி கிரெயின் கஞ்சி. ஸோ அதுவும் ரெடி ஆயிடுச்சு. இத நான் ஃபீட் பண்ணிட்டு இது வந்து தான் சப்பாத்தி செய்ய போறேன். இப்போ சப்பாத்திக்கும் பார்த்தீங்கன்னா, சைட் டிஷ் வந்து சட்னி. சட்னி வந்து எத்தன பேருக்கு பிடிக்கும்னு தெரியல சப்பாத்திக்கு. ஆனா வந்து எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். சப்பாத்தி ஆகட்டும், இந்த பரோட்டாக்கெல்லாம் சட்னி அதுவும் கெட்டி சட்னி ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். இதுக்கு வந்து நான் 4 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். இந்த சப்பாத்திக்கு இந்த கெட்டி சட்னி செய்யும்போது மட்டும் தான் முந்திரி பருப்பு சேர்ப்பேன். அது கூட 2 பச்சை மிளகா, ஒரே ஒரு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். சட்னி ரொம்ப டேஸ்ட்டா வரும். சப்பாத்திக்கு சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். சப்பாத்திக்கு கொஞ்சூண்டு முந்திரி பருப்பு சேர்த்து, இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து நம்ம நல்லா வந்து கெட்டியா அரைச்சு வச்சுக்கலாம். தாளிப்பும் நார்மலா கடுகு உளுந்து, கருவேப்பிலை போட்டு தாளிச்சு வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மாவு நல்லா ஊறிருச்சு. ரொம்பவே சாஃப்ட்டா இருந்தது. இப்போ இத வந்து நான் நல்லா பிரிச்சு வச்சுக்க போறேன். இது பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு 7 சப்பாத்திக்கு வந்தது. ஸோ தேய்க்கிறதுக்கு கொஞ்சமா நாம கோதுமை மாவு எடுத்து நல்லா வந்து தேய்ச்சுக்கலாம். இந்த சப்பாத்திய அப்படியே நல்ல சூடான தவால போட்டு 2 பக்கமும் ரோஸ்ட் பண்ணி, நம்ம நல்ல ஒரு ஃபுல்கா ரொட்டி மாரியும் செய்யலாம். இல்லைன்னா வந்து நீங்க சப்பாத்தியாவும் செய்யலாம். 2மே ரொம்ப சாஃப்ட்டா, டேஸ்ட்டா இருக்கும். இதே பீட்ரூட்ட நீங்க அரைச்சு சேர்க்காம நம்ம நல்லா வதக்கிட்டு, அப்படியே கூட கோதுமை மாவுல சேர்த்து பெசஞ்சு சாப்பிடலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். ஸோ அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஹீட்டில் போட்டு நல்லா வந்து சுட்டு சாப்பிட்லாம். டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. ரொம்பவே சாஃப்டாக இருந்தது. ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாக கூட நீங்கள் இதை எடுத்துக்கலாம். எல்லாமே நம்ம சுட்டு முடிச்சிட்டோம். நானும் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த சப்பாத்திக்காக ஒரு சட்னி, நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. உங்களுக்கு டேஸ்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரியான சப்பாத்தி, பீட்ரூட் சப்பாத்தி, கேபேஜ் சப்பாத்தி இதெல்லாம் வந்து நல்ல ஒரு ஃபில்லிங், அதே மாதிரி ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதுக்கு சட்னி பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பரு. நீங்கள் சட்னி இல்லைனாலும் வெறும் சப்பாத்தி கூட ட்ரை பண்ணலாம். என்னோட பொண்ணு பார்த்திங்கன்னா சேட்டை பண்ணிகிட்ருக்காங்க. டைனிங் டேபிளில் உட்காந்துட்டு அதை எல்லாத்தையும் தூக்கி கீழே போட்டுட்ருக்காங்க. இப்போ இதில் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு இன்னொன்று நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். என்னோட ஷாப்பிங் வீலாக். லாஸ்ட் வீக்கில் ஒரு ஷாப்பிங் வீலாக் போட்டிருந்தேன். குக்கர் வாங்க போகிறேன் ஒரு ஷாப்பிங் வீலாக். அதை பார்க்கலன்னா போய் பாருங்கள். லிட்டில் இண்டியாவுக்கு போயிருந்தேன். ஸோ அங்கேருந்து தான் ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர் வந்து வாங்கிட்டு வந்தேன். அதை தான் வந்து இப்போ அன்பாக்சிங் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தது. என்னோடய பழைய குக்கர் பார்த்திங்கன்னா அலுமினியம் குக்கர். அது வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிடுது. அதோட கைப்பிடி எல்லாமே உடஞ்சி போச்சு. அதே மாதிரி குக்கரோட மூடியும் நல்லா மூட மாட்டேங்குது. ஸோ அதனால் ஓகே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வாங்கினோம். இதோட ரேட் பார்த்திங்கன்னா நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், அதை போய் பார்த்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா 5 லிட்டர் குக்கர். பிராண்டு வந்து ப்ரெஸ்டீஜோட பிராண்டு. அந்த பாட்டம்லாம் நல்லா ஹெவியாக இருந்தது. அதோட லென்த்தும் பார்த்திங்கன்னா அந்த நல்லாவே இருந்தது.
இது வந்து ஒரு 5-6 பேருக்கு சமைக்கலாம், அந்த அளவுக்கு இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த குக்கர். ப்ரெஸ்டீஜ் பிராண்டு எப்பயுமே நல்லா தான் இருக்கும். நான் ஏற்கனவே வச்சுருந்தது ப்ரெஸ்டீஜ் பிராண்ட். ஆனால் அது வந்து அலுமினியம். இப்போ எல்லாரும் சொல்லிகிட்டே இருக்காங்க அலுமினியம் யூஸ் பண்ணாதீங்கன்னு. ஸோ அதை கொஞ்சமாக அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர் வாங்கினேன். ஆனால் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர் வந்து ரொம்ப காஸ்ட்லி. அலுமினியம் வந்து உங்களுக்கு $50 இங்கே கிடச்சிது. ஆனால் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து ஒரு 80 சம்திங் இருந்தது. நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் எவ்வளோ ரேட்டுன்னு. இதோட மூடியும் பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது. நல்ல ஒரு ஹெவியான ஒரு குக்கர் தான். இதை வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் ஃப்யூச்சர் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஆனால் காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே காஸ்ட்லியானது தான். ஏன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னால ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருந்தது. ஸோ இதுக்கு வந்து அந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இதுவும் கொடுத்துருக்காங்க. அதே போல் விசிலும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கடாய் வந்து வாங்கினேன், அயன் கடாய். இது பார்த்தீங்கன்னா உட்டன் ஸ்பூனு. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா $290, அதாவது $2.90. ஸோ ஒரு உட்டன் ஸ்டிக்கு ஒன்று வாங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அயன் கடாய். ஏன்னா அயன் கடாயும் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிது. ஊர்லேருந்து வாங்கிட்டு வரலான்னா, ஆனால் அயன் கடாயோட வெயிட்டே அதிகமாக இருக்கும். அந்த அளவு வெயிட் வைக்கும்போது நமக்கு மற்ற பொருட்கள் வந்து நம்ம லக்கேஜில் வைக்க முடியாது. அதனால தான் அதை வாங்குறதுக்கு ரொம்ப நான் யோசித்தேன். இங்கே வந்து இந்த அயன் கடாய் வந்து $50 சம்திங் வந்தது. அதோட ரேட்டும் நான் வந்து ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். ஆனால் அயன் கடாய் வாங்கும்போது ரொம்ப வெயிட்டாக இருந்தால் தான் அந்த அயன் கடாய் நல்ல கடாய்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கடாயும் ரொம்ப வெயிட்டாக இருந்தது. இதோட ஹேண்டில் பார்த்தீங்கன்னா அயனில் கொடுக்காம சில்வரில் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் அந்த சில்வரில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுவும் நல்லா தான் இருந்தது. இதை யூஸ் பண்ணி பார்க்கணும். ஆனால் வந்து நான் ஆசைப்பட்டு வாங்கிட்டேன் அயன் கடாய். ஆனால் இதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப பெரிய ப்ராசஸ். அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது, எப்படி க்ளீன் பண்ணுறதுக்குன்னு நிறைய அடுத்த ஒரு வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இதை வந்து நம்ம தொட அந்த இரும்பு தூள் வந்து கரை வந்து வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதை எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ஏன்னா நிறைய டிப்ஸு, நிறைய விஷயங்கள் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார்